Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 5.4ல் கொஸ்டின் நம்பர் 5 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 6லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த ரிமைனிங் 3 கொஸ்டினை இதில் சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். 6th ஒன் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஆஃப் தி ஹைப்பர்போலா, ஓகே, ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கொடுக்கல. ஹைப்பர்போலா அப்படின்னாலும் ஆஃப் தி கோனிக்னு கொடுத்தாலும் நடுவில் மைனஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது, நடுவில் மைனஸ் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு கான்ஸ்டன்ட், அப்போ இட்ஸ் ஹைப்பர்போலான்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். அண்டு டீட்டா ஈக்குவல் டு π/3 கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இன்ட்டு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் சரி, டீட்டா வேல்யூ வந்தாலே என்னது, பேராமெட்ரிக் ஃபார்ம் தான். ஓகே, அப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஹைப்பர்போலாவில் நமக்கு என்ன வரும், சேம் எலிப்ஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் அங்கே எலிப்ஸில் வந்து காஸ் அண்ட் சைனில் போட்டிருப்போம், இங்கே சீக்கன் அண்ட் டேனில் போடணும், பிகாஸ் மைனஸ் இருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன, 12x² - 9y² = 108. அப்போ ரைட் ஹேண்ட் சைடை 1 ஆக்கிறதுக்காக டிவைடட் பை 108 பண்ணுறோம். ஸோ 12x² / 108 - 9y² / 108 = 108/108. So that you will get 1. So x² / 9 y² / 12 = 1. ஸோ இங்கே நமக்கு a² b² அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இருக்கிறத அப்படியே எழுதிக்க வேண்டியதான். So it is of the form x² / a² - y² / b² = 1. So அப்போ a² வந்து 9, a = √9, so a = 3, b² = 12, அப்போ b = √12, √12 என்ன பண்ணலாம், 4 × 3, so that 2√2, √2 √3. Given theta is equal to π/3, then equation of tangent to the hyperbola in parametric form. ஓகே, ஸோ இன் பேராமெட்ரிக் ஃபார்மில் எழுதணும், பிகாஸ் அவங்க டீட்டா கொடுத்ததுனால. எக்ஸ் சீக்கன் டீட்டா பை ஏ மைனஸ் ஒய் டேன் டீட்டா பை பி = 1. ஸோ டீட்டா பிளேஸில் π/3 கொடுத்தீங்கன்னா அப்போ எக்ஸ் இன்ட்டு சீக்கன் π/3/3 மைனஸ் ஒய் இன்ட்டு டேன் π/3/2 √3 = 1. ஸோ அப்போ சீக்கன் π/3 60, என்னது சீக்கன் 62. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 2, இன்கேஸ் சீக்கன் 60 கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா என்ன பண்ணணும், காஸ் 60 1/2 அதோட ரெசிப்ரோக்கல் தான், மைனஸ் ஒய் இன்ட்டு tan 60 வந்து √3 / 2 √3. ஸோ √3 √3 கேன்சல். அப்போ எக்ஸ் இன்ட்டு 2, 2x/3 மைனஸ் ஒய் பை 2 = 1. கிராஸ் பண்ணுங்கள். ஸோ 2 × 2 4. ஸோ 4x - 3y / 2 3 are 6 = 1. தென் இந்த 6 ரைட்டில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x - 3y = 6. ஸோ 4x - 3y - 6 = 0. ஆர் ரெண்டுத்துலேயும் இருந்து எல்லாத்துலேயும் 2 இன்கேஸ் காமனாக இருந்தால் எடுக்கலாம். பட் இங்கே வந்து என்ன இருக்குது, 3 இருக்குது, அதனால் எதுவும் பண்ண முடியாது, ஜஸ்ட் லீவ் தட் as it is. ஓகே, பட் இங்கே ஒரு 3க்கு பதில் 2ன்னு இருந்துச்சுன்னா we may take 2 commonly outside and then divide with the right hand side, அவ்வளோதான். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் டு தி ஹைப்பர்போலா பி, அகெயின் டேஞ்சன்ட் ஃபார்மில் என்னது, ax/secant theta + by/tan theta = a² + b². இதே மாதிரி தான் அங்கே ஒரு ax/sin theta + by/cos theta, சரி cos theta sin theta = a² - b² வரும் அங்கே. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ப்ளஸ், அவ்வளோதான். ஸோ அப்போ 3 × x, a வேல்யூ 3 by secant π/3 + 2 √3 b வேல்யூ டிவைடட் பை tan π/3 = a² is 9 + b² is 12. ஸோ அப்போ என்ன வரும், 3x by this value is 2 + 2 √3 divided by √3 = 21. √3 √3 cancel. ஸோ அப்போ 3x by 2 + 2y = 21. ஸோ அப்புறம் இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 3x + 4y by 2 = 21. ஸோ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 3x + 4y = 42. இதை லெஃப்டில் கொண்டு வந்தால் 3x + 4y - 42 = 0. ஸோ தட் இஸ் தி வேல்யூ ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 7 என்ன அப்படின்னா, ப்ரூவ் தட் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் அட் t1, t2 ஆன் தி பேரபோலா இஸ் திஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. t1ல இதுவும் t1 t2 ரெண்டு பாயிண்ட்லேயும் இந்த பேரபோலாவோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த டேஞ்சன்ட்டுக்கு என்ன அப்படின்னா இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சொல்யூஷன், ஈக்குவேஷன் ஆஃப் தி டேஞ்சன்ட் ஆஃப் அ பேரபோலா y² = 4axb. ஸோ ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், y1 = a × x +, இதே அட் தி பாயிண்ட்னு கொடுத்ததுனால, அட் t1 கொடுத்ததுனால என்ன பண்ணுறோம், y × t1 + x × x + at1². இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இதுவும் நம்ம அந்த டேபிளில் பேசியிருப்போம், ஒரு பாயிண்ட் எம்னு பேசியிருந்தீங்கன்னா m அப்படின்றத மாதிரி இருக்கும். ஸோ அட் t2 வந்து நமக்கு என்ன, yt2 = x + at2². ஸோ இப்போ ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏன்னா எனக்கு இங்கே t1 - t2 அந்த ஃபார்ம்லலாம் வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணேன், t1 + t2 ஃபார்மில் வேணும்.
இப்போ இது ரெண்டை சப்ராக்ட் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் வரும். t1 மைனஸ் t1 மைனஸ் t2 கேன்சல் ஆகி t1 ப்ளஸ் t2 ஃபார்ம் வந்துடும். அதுதான் ஐடியா. ஸோ அப்போ இது ரெண்டை சப்ராக்ட் பண்ணால் y இஸ் காமன். ஸோ t1 மைனஸ் t2. அதே மாதிரி இங்கே வந்து x மைனஸ் x 0 ஆயிரும். இதில் a காமன் t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர்னு வரும். தென் y இன்ட்டு t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு a இன்ட்டு இதை நான் என்ன பண்ணலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். So y equal to a into t1 plus t2. This is equation number 2. Because in the t1 minus t1, t1 minus t2 gets cancelled. So this is the value. அடுத்து என்ன பண்ணோம், substitute 3 in 1. So 3 எடுத்துட்டு வந்து equation 1ல நம்ம t1 placeல அந்த y placeல substitute பண்ணுறோம். So that which 1 implies a into t1 plus t2 into t1. அதுதான் இது y t1 இருந்தது y placeல போட்டோம். ரைட் ஹேண்ட் சைடில் x plus a t1 ஸ்கொயர். ஸோ தட் a into t1 ஸ்கொயர். இந்த t1 உள்ள போடுறோம். ஃபஸ்ட்டு t1 ஸ்கொயர் ப்ளஸ் t1 t2னு வரும். அப்புறம் a உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ a t1 ஸ்கொயர் ப்ளஸ் a t1 t2 மைனஸ் a t1 ஸ்கொயர் ஈக்குவல் டு x. ஸோ தட் a t1 ஸ்கொயர் a மைனஸ் a t1 ஸ்கொயர் கெட்ஸ் கேன்சல். அப்போ a t1 t2 ஈக்குவல் டு x. தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. From 3 and 4 நம்ம என்ன சொல்லிடலாம், x ஓட வேல்யூ a t1, t2, y ஓட வேல்யூ a into t1 plus t2. அதுதான் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் b a t1 t2, a into t1 plus t2. Hence proved the result. அதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூஃப் பண்ணியாச்சு. That's all for question number 7. Then question number 8 என்ன அப்படின்னா, if the normal at the point t1 on the parabola y square equal to 4x meet the parabola again at the point of t2, then prove that t2 equal to minus of t1 plus t2. So இப்போ இந்த t1 அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு நார்மல் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பேரபோலாக்கு பேசுறீங்க அப்படின்னா இது அகைன் எங்க மீட் ஆகுதுன்னா t2ல மீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது t2ல மீட் ஆகுதுன்னா அந்த t2 என்னவா இருக்கும்ன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சொல்யூஷன். இப்போ இதை என்ன சால்வ் பண்ணோம், கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் டு தி பேரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x அட் t1 இஸ் என்னது, y பிளஸ் எக்ஸ் t1 ஈக்குவல் டு 2a t1 பிளஸ் a t1 கியூப். இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ இது ஃபார்முலா. த நார்மல் மீட்ஸ் தி பேரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அட் எங்க t2ல அகெயின் மீட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ t2ல மீட் பண்ணுதுன்னா அகெயின் என்ன வரும், 2a t2 பிளஸ் a t1 t2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a t1 பிளஸ் a t1 கியூப் இப்படி எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல t2ல அகெயின் மீட் பண்ணுறத இதை நம்ம ரீரைட் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் நமக்கு வந்துடும். ஸோ 2a into t2 minus t1 இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ 2a into t2 minus t1 ஈக்குவல் டு இதை லெஃப்டில் கொண்டு வரோம். ஸோ இதை லெஃப்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும், ஸோ இந்த லெஃப்டில் கொண்டு வாங்க, இதை கூட ரைட்டில் கொண்டு போயிடலாம். ஓகே, ஸோ தட் என்ன ஆகும், இது லெஃப்டில் வந்தால் ரெண்டுத்துலையும் 2a காமன். அப்போ 2a into t2 minus t1 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும், a t1 கியூப் ஆல்ரெடி இருக்குது. இந்த டேர்ம் ரைட்டில் வந்தால் மைனஸ் a t1 t2 ஸ்கொயர். ஓகே, தென் இங்கே 2a into t2 minus t1. இங்கே என்ன a காமனாக இருக்குது. அதே மாதிரி t1 இஸ் காமன் ஃபார் போத் த டேர்ம். அப்போ t1 எடுத்திங்கன்னா வில் ரிமைண்ட் வித் t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர். அகெயின் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ 2a into t1 minus t2 ஈக்குவல் டு a t1 into t1 minus t2 into t1 plus t2. t1 minus t2 இங்கே t1 மைனஸ் t2 வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இதிலேருந்து ஒரு மைனஸ் வெளியில் எடுக்கலாம். அப்போ மைனஸ் ஆஃப் 2a into t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு a t1 into t1 மைனஸ் t2 into t1 plus t2. Then இந்த t1 minus t2 t1 minus 2 get to cancel. அப்போ finally minus 2a equal to a t1 into t1 plus t2. Then a கூட cancel பண்ணலாம். அப்போ minus 2 by t1 இங்கே இருக்க t1 டிவைட் பண்ணுறோம் ஈக்குவல் டு t1 plus t2. நமக்கு தேவை t2 ஓட வேல்யூ. ஏன்னா நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறது t2 ஓட தான். அப்போ இந்த t1 லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா t2 ஈக்குவல் டு minus 2 by t1 minus t1. ஸோ அப்போ ரெண்டுலேயும் மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா t2 is equal to t1 plus 2 times t1. So that is the result. அதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், t2 equal to minus of t1 plus 2 by t1. ஸோ அதுதான் நம்மளை இங்கே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. t2 equal to minus of t1 plus 2 by t1. இடம் மாற்றி எழுதியிருக்கேன், பட் there is no problem. a plus bன்னு இருந்தாலும் b plus aன்னு இருந்தாலும் they are same only. Right? So that's all for this question number 8 and that's all for this video also. So இதோட வந்து நம்மளுக்கு exercise 5.4 வந்து நம்மளுக்கு
over. Okay, so அதில் இருந்த எல்லா கொஸ்டின்ஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. எக்ஸசைஸ் 5.4 இஸ் அகெயின் பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அண்டு நார்மல் தான். ஸோ கொஸ்டினை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ ப்ளூரலில் இருக்கா டேஞ்சன்ட்ஸ் அப்படின்னு இருக்குன்னா 2 டேஞ்சன்ட் நம்ம ஃபைன் பண்ணோம். ஒரு சில கொஸ்டின்ஸில் அப்படி பண்ணியிருப்போம். ஓகே, ஒரே ஒரு டேஞ்சன்ட்னு மட்டும் இருக்குன்னா 1 மட்டும்தான். அடுத்தது டீட்டா கொடுத்துருக்காங்க ஆர் டி வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா we have to use parametric form. ஸோ அந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃப்ரம் தி கொஸ்டின்லேருந்து we need to identify. Okay, so that's all for this exercise. அப்கமிங் வீடியோவில் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் தட் இஸ் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் அப்ளிகேஷன். ஸோ இந்த நம்ம பேரபோலா எலிப்ஸ் ஹைப்பர்போலா இதெல்லாம் பார்க்குறோம்ல, இதெல்லாம் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதா நம்மளுக்கு அடுத்த செக்ஷன். அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.